ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம 7 நாட்களுக்கான வார பலனாக 12 லக்னங்களுக்கும் தனித்தனி பதிவுகளை போட்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை உள்ள 7 நாட்களுக்கான பலனாக வழங்கப்படுகிறது. இப்போ கன்னியா லக்னத்திற்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்னத்திலேயே கேது இருக்காரு, 7ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, 8ஆம் வீட்டில் குரு இருக்காரு, 6ஆம் வீட்டில் சூரியன் சனி புதன், 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன். இப்படி கிரக நிலைகள் அமையும் போது சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பயணிப்பார். இப்போ சந்திரன் சனிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல விருச்சிக ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் போது குரு போல அன்னைக்கு செயல்படுவார். குரு நம்மளுக்கு 8ல் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்தினுடைய தாக்கத்தை ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்துவார். இப்போ கணவன் மனைவி உறவுல பேச்சுவார்த்தைகளில் வர்ற பிரச்சனை, வாகனம் ஓட்டுறதுல வர்ற பிரச்சனை, அல்லது வாகனம் பழுது ரிப்பேர் பார்க்கறது, ஏதோ ஒன்று 8ஆம் இடம் என்பது கஷ்டம் நஷ்டன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மதியம் 2:41 மணிக்கு விசாக நட்சத்திரம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சனியினுடைய அனுச நட்சத்திரம் தொடங்கிடுது. சனி நமக்கு பெனிஃபிட்டான கிரகம்தான். சனி சூரியன், சனியினுடைய நட்சத்திரம், சனி ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு 8ல் இருந்தாலும், அந்த சனி ராகு 7ல் இருந்தாலும் சனி 6ல் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடத்தினுடைய பலனை வலுக்க செய்வார். அதனால இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் சிறப்பாக செய்வார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:54 வரைக்கும், அதாவது மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த சனியினுடைய அனுச நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு வேலையில சிறப்பை கொடுக்கும், தொழிலில் அங்கீகாரம் கொடுக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், பணவரவு சீர்படும். மதியம் 3:54க்கு மேல கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் மறுபடியும் என்னாகும், நமக்கு புதன் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்திலையும் மறுபடியும் நமக்கு இந்த தண்ட செலவுகளுக்கு வழிவகுக்காம கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். திடீரென்று ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது மதியம் 3:54க்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:21 மணிக்கு முடிவடைகிறது. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கூடாது. ஒன்றுமே பேசாமல் இருந்திருப்போம், அதை ஏதோ ஒன்று பேச்சுக்கு வம்புக்கு இழுத்து அது ஒரு பெரிய சண்டையாக்கி கடைசியில் நம்ம மேலே பழிபாவத்தை ஆளாக்கிடுவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மார்ச் 4ஆம் தேதி 4:21 மூல நட்சத்திரம். விருச்சிக ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசியில மாறி அவர் கேதுனுடைய பலனை தரப்போறாரு. அப்ப நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் லக்னத்துல இருக்கிற கேது மாதிரி செயல்பட போறாருன்னு அர்த்தம். அதனால கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்தும், நம்மளை நாமளே சீர்படுத்தி கொள்ள நினைப்போம். அந்த கேதுனுடைய நட்சத்திரம் மறுநாள் மார்ச் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:59 மணி வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டம் வரைக்குமே நமக்கு உறவுகள் சார்ந்த சிந்தனைகள், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸு, இப்படியெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் கேதுவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம திங்க் பண்ணி சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் எதையுமே வேண்டாம் வேண்டாம்னு மறுப்பவர். அவர்கிட்ட போய் நம்ம வரம் கேட்க முடியாது. ஆனால் அமைதி கொடுப்பார், டிட்டாச்மெண்ட்டை கொடுப்பார். எந்த ஒரு பாச பந்தம் மோசடி வேலைகள் இதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து நம்மளுக்கு ஒரு அமைதி கொடுப்பார். அந்த மூல நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை மார்ச் 5ஆம் தேதி மதியம் 3:59க்கு முடிஞ்சு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம்.
சுக்கிரன் நமக்கு மகர ராசியில் இருக்கிறார், 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால 5ஆம் வீடு என்பது கலைகள், குழந்தைகள், இது சார்ந்த ஈடுபாடுகளுக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். பொருளாதார வசதிகள் நன்றாக இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பட் என்னன்னா, செவ்வாயும் அதே வீட்டில் தான் இருக்கார், 5ஆம் வீட்டில். சில பால்ய பருவ வயதில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகளில் கொஞ்சம் சில பேருக்கு அது கவனமாக இருக்க வேண்டும். முறையற்ற உறவுகளில் ஈடுபடுவதில் கேர் எடுத்துக்கணும். மற்றபடி கலைகளில் இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த நன்மைகளை கொடுப்பாங்க, கலை படைப்புகள் உருவாகும். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் புதுசாக நூதனமாக கருவிகள் தயாரிக்கிறதுலாம் இந்த சேர்க்கை, கிரக சேர்க்கை நல்லது பண்ணும். அதனால் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு அறிவினால பெரிய வளர்ச்சிகள் உண்டு. அதாவது மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை 2:51 மதியம் 2:51 மணிக்கு வரைக்கும் பூராடம் இருக்கு. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த டைம்லையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதாவது வேலைகளில், இயந்திரங்களில் அல்லது வாகனங்கள் ஓட்டுறதுல இந்த மாதிரி எல்லாம் பராமரிக்கும் போது பார்த்துக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட்டு நம்ம சக ஊழியர்களோட வேலை செய்யும்போது பேச்சுவார்த்தைகளில் ஒரு விவகாரங்கள் வளர்ந்துடாமல் பயணிக்கணும். அதனால் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் தேவையில்லாமல், அதை கவனிச்சுக்கணும். மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1 மணி 2 நிமிஷம் வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இந்த நாளில் கொஞ்சம் இப்படி கவனம் எடுத்துக்கோங்க. தந்தை வர்க்கத்தோட ஒரு உறவுகள் ப்ராப்ளம், அல்லது நமக்கு செலவுகள்னால வரக்கூடிய பிரச்சனை, கடன் சம்மந்தப்பட்ட தொல்லைனால ஏற்படக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1 மணி 2 நிமிடத்திற்கு திருவோண நட்சத்திரம் தொடங்குறது. அன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆயிடும், ப்ராப்ளம் சால்வ்டு. நமக்கு மன திருப்தி, மன மகிழ்ச்சி, உறவுகள் நலம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, தெய்வ வழிபாடுகள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நல்ல காரியங்களுக்கு ஆன முயற்சிகள் எடுக்கிறது, திருமணம் வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, இது சம்பந்தப்பட்ட நல்ல நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமான நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடைசி நாள் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10:40 வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த அவிட்ட நட்சத்திரமும் 5ஆம் வீட்டில் தான் செவ்வாய் இருக்காரு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. அதனால குழந்தைகள் வழி முன்னேற்றம், ஆனந்தம், குதூகலம், விளையாட்டு, கலைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். என்னதான் செவ்வாய் நமக்கு அட்டமாதிபதி ஆனாலும் 3ஆம் அதிபதியும் அவரே தான். அவர் நல்ல பலத்தோட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால தைரியத்தை கொடுத்துருவார், தன்னம்பிக்கையை வளர்த்துருவார். அதிகாரம், அறிவு, இதன் மூலம் வரக்கூடிய மகிழ்ச்சியை தருவார், வளர்ச்சியை தருவார். இப்படி இந்த 7 நாட்களுக்கும் உங்கள் பலன்கள் சிறப்பாக நடைபெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.